என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சேச்சே ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். அண்ணா, புடவைய கொடுங்க. என்னம்மா? என் புடவைய கையில வச்சிருந்தீங்களே, துவைச்சாச்சா? அதை கொடுங்க. அம்மா, கல்பனா, அது வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னது? என்னாச்சு? இல்ல, நீ துவைக்க கொடுத்த புடவையில லேசா சாயம் ஏறிடுச்சு. சாயமா? காட்டுங்க. மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம பண்ணிட்டம்மா. புடவைய காட்டுங்க. இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு. கல்பனா, வேண்டாம். ஏய், வெளியே போயா, வெளியே போ, வெளியே போயா. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வந்த அவ்வளவுதான். கனவா? அம்மா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல, விடுங்கன்னு. தெரியாம பண்ண தப்புக்கு எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க என்ன வேணும்னு இவ பண்ணீங்க இல்லையே. ஆமா, துணி துவைக்கிறப்போ இப்படி எல்லாம் தப்பு நடக்கிறது சாதாரணம் தானே. அதுக்கு ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது ட்ரை வாஷ் கொடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லனா ஏங்க, நம்ம ரூம்க்கு இந்த துணியில ஸ்கிரீன் தச்சு போட்டா எப்படி இருக்கும்? போட்டுலாம். புடவைய கொடுங்கண்ணே. நான் வேணா புதுசா புடவை. எதுக்குன்னு? நீங்க வாங்குற மொத்த சம்பளத்தையும் அப்படியே கொடுக்கணும், பரவாயில்லையா? மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த சம்பளத்தை எனக்கு நஷ்ட ஈடா கொடுக்க போறீங்களா? பரவாயில்ல, அந்த புடவைய கொடுங்க, நான் ட்ரை வாஷ்க்கு கொடுத்துறேன். கொடுங்கண்ணே. கொடுங்கண்ணே. கொடுங்க. ஏங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? தம்பி, நான் இப்ப பாக்குறது கனவே இல்லன்னு. உண்மைதான். கல்பனா அம்மாவா இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறது? ஆமாண்ணே, அவளேதான். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட ஒண்ணு இல்ல வேதவல்லி. கல்பனா அன்பானவளா மாறிட்டா, அதான் உண்மை. புடவை விஷயத்துல என்ன சொல்ல போறான்னு நானும் பயந்துகிட்டு தான் இருந்தேன். பட் அவ மாறிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே கல்பனா இப்படிதான் இருப்பா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்போ நீங்களும் இனிமேல் இந்த வீட்டுல கொடுத்து வச்சவர் தான். ஏன்? பின்ன உங்களுக்கு ஒரு அன்பான மனைவி கிடைச்சிருக்காங்கல்ல. கல்பனா, இப்படியே நீ இப்பவும் இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கும் அதுதான் சந்தோஷம். நீ நல்லா யோசிச்சு பாரு. நாகராஜ் தான் உன் மனசுல இருக்காரு. Excuse me. I may come in. Always. என்ன அது புது பழக்கம்? உள்ள வரலாமான்னு கேட்டுட்டுலாம் வரீங்க? அது ஒண்ணுல ஜிம்பிளி. சும்மா எல்லாம் நீங்க ஒரு விஷயம் பண்ண மாட்டீங்களே. என்ன விஷயம்? அது ஒரு நாள் நான் ரூமுக்குள்ள வந்தேனா, நீங்க அப்போ அசதியா தூங்கி நின்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்?
அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அசதியா தூங்கினீங்க போல இருக்குது. கொஞ்சம் லைட்டா எசக்க பொசக்கா கிளேமரா அதான். ஆனா சத்தியமா எதுவுமே பாக்கலங்க. அப்படியே கண்ணை மூட்டை போர்வையை போத்துன்னு அப்படியே போயிட்டேன். ஆனால் தான் இனிமேல் உஷாரா உள்ள வரதுக்கு முன்னாடி குரல் விட்டு உள்ள வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்ஸ். வெல்கம். அப்புறம் ஏதாச்சு உங்க ஃப்ரெண்டு மட்டும் ஏதாச்சு? என்னது? அதாங்க உங்க ஃப்ரெண்டு யாரோ லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்க ஃப்ரெண்டோட பேரும் அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்தீங்களான்னு கேட்டேன். பாத்தீங்களா? பாத்துமே. அப்படியா? பார்த்தாச்சா? என்ன வந்துச்சு? எல்லுன்னு வந்தது. எல் எல் ஃபார் லவ். சூப்பருங்க, அடி துல். நீங்க வேணா பாருங்க, அவங்க 2 பேருக்குள்ள லவ் ஒர்க் அவுட் ஆகும் கன்ஃபார்ம். நிஜமாவா? ஆமாங்க. இந்த பாருங்க, இந்த உலகத்துல எது வேணா போய் ஆகலாம். அந்த ஃப்ளேம்ஸ் மேட்டர் இருக்குது பாத்தீங்களா, அதுல வந்துச்சுன்னா பகவா இருக்கும். அது மாறினதா சரித்திரமே கிடையாது. அது எப்படி தெரியும்? ஏங்க என்னங்க இப்படி? சரி, நம்மளதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்க பேரும் என் பேரும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தோம்ல, என் எனிமின்னு வந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம், என் சிஸ்டர்னு கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாம ஏன் எம் ஃபார் மேரேஜ்னு வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அதுதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதி. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கணும் இல்ல ஆக போகுதுன்னு தெல்லம் தெளிவா ஃப்ளேம் சொல்லுதே. தட் இஸ் ஃப்ளேம்ஸ். சரி, உங்களுக்கும் எனக்கும் எனிமின்னு வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எனிமியா? எனிமின்னு வந்தா என்னங்க பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அதான் விதி அப்படின்னு நினைச்சுன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். எப்படியோ நம்ம 2 பேரும் பிரிய போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆகி பிரியறவங்க ஆல்மோஸ்ட் எனிமி மாதிரி தானே. அப்படின்னு நினைச்சு நான் பாட்டு போயினே இருப்பேன். அவங்களுக்கு தான். ஏவா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் பேரை நம்ம ஃப்ளேம்ஸ் போடும்போது லவ்னு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சாமி நான் வேணே இருந்தேன். ஆமா ஏங்க, நம்ம 2 பேருக்கு மட்டும் லவ்னு வந்துருந்துச்சு அப்படியே நடந்திருக்குங்க. பா நல்ல வேலை மேரேஜ்னு வந்துச்சு. அந்த வகையில பார்த்த ஓரளவுக்கு ஓகே. நந்து முஞ்சு தானே வந்துச்சு, அதனால மனசை தேத்திக்கிட்டேன். எஸ் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப். வா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டி இருப்பேன். ஐயோ இவனாண்டா மாட்டிக்கிட்டேன். ஏய் வரேன்டா, வரேன் 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 வரேன். 10 நிமிஷம் அங்க இருப்பேன். வை சட்டில் ஆட போறேன், வரீங்களா? இல்லங்க. வாங்க, உடம்புல எக்ஸசைஸா இருக்கும், வாங்க. இல்ல, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஓ நீங்க போங்க. ஓகே, டேக் ரெஸ்ட். காலையில் உங்க ஃப்ரெண்டு அவங்க லவ் மேட்டர் சொல்லிட்டு இருக்கப்போ நான் பாட்டு ஆர்வ கோளரா துடுகா உங்க பர்மிஷன் கூட வாங்காம உங்க கண்ணை பார்த்து ஏடா கூடமா என்னென்னவோ பண்ணிட்டேன். அது ஒரு ரூம்மேட் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அதுக்கு அப்புறமா தான் நான் போய் யோசிச்சேன். அதனால தான் நான் கபால்னு சாரி கேட்கறதுக்கு வந்துட்டேன். நம்ம 2 பேரும் பேரை நம்ம ஃப்ளேம்ஸ் போடும்போது லவ்னு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சாமி நான் வேணே இருந்தேன். என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்ப பாரு என்கிட்ட வந்து நீ நானும் பிரிய போறோம், நான் உன்னை விரும்பல அது இதுன்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இவர் சொல்றத பார்த்தா என்னமோ நான் மட்டும் இவரை நினைச்ச உருகிற மாதிரியும் இவருக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரியும் இருக்கு. யோ நாகராஜ், இப்ப சொல்றேன், இந்த வேதவள்ளி சொல்றேன், இனிமே உன்னை நான் நினைக்க மாட்டேன். உன்னை நான் நினைக்கவே மாட்டேன். நீ என்ன நினைக்காது போ, நான் ஏன் உன்னை நினைக்கணும்? நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். என் மனசுல யாருமே இல்ல, நீயும் இல்ல. இனிமே ஒரு இம்மி அளவு கூட நான் உன்னை நினைக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம்.
கல்பனா, தூக்கம் வருதா? என்னங்க? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் கேட்டேன். பேசுங்க. சரி, பரவாயில்ல, நீ தூங்கு, நான் காலையில பேசிக்கிறேன். இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பேசுங்க. பெருசா ஒண்ணு இல்ல கல்பனா. போன வாரம் என் மனசுல இருந்ததெல்லாம் வெளிப்படையா பேசிட்டேன் உங்ககிட்ட. அடுத்த நாள்ல இருந்து உங்ககிட்ட நான் நிறைய மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்டயும் சரி, இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சரி, நீ ரொம்ப அன்பா நடந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். என்னோட மனைவிங்கிறவ அப்படிதான் இருக்கணும்னு நான் கனவெல்லாம் கண்டிருக்கேன். அந்த ஆசையும் கனவும் இப்போ நனவா இருக்குன்னு நினைக்கிறேன் கல்பனா. அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு நீ வீரையா அண்ணன் கிட்ட நடந்துகிட்டது. நான் மட்டும் இல்ல, வீரையா அண்ணன்ல இருந்து வேதவல்லி வரைக்கும் எல்லாரும் உன் மாற்றத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இதான் கல்பனா குடும்பங்கிறது, இதான் சந்தோஷங்கிறது. வீரையா அண்ணன் பண்ண தப்பு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்ட பாரு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பெருந்தன்மையா மன்னிக்கிறதுலயும் விட்டு கொடுக்கறதுலயும் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதிலையும் கிடைக்காது. அது நீ இன்னைக்கு உணர்ந்திருப்பேன்னு நான் நம்புறேன். சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, இதே நீ பழைய கல்பனாவா இருந்திருந்தா புடவையில சாயம் பட்ட சாதாரண விஷயத்துக்கு எடுத்தெறிஞ்சு மரியாதை இல்லாம பேசிருப்ப. அப்படி நீ பேசிருந்தா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். பாவம், அந்த மனுஷன் ரொம்ப நொந்து போயிருப்பாரு. அவர் மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப எதை பத்தியுமே யோசிக்காம எல்லாருமே நிம்மதியா இருக்காங்கன்னா அதுக்கு உன்னோட இந்த மாற்றம் மட்டும்தான் கல்பனா காரணம். நீ மட்டும்தான் காரணம். இதெல்லாம் நீ உள்நோக்கத்தோட பண்றியோ இல்ல உண்மையிலேயே மனசு மாறி பண்றியோ எனக்கு தெரியல. என்னால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கவும் முடியல. ஆனா இப்படிதான் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன் கல்பனா. இந்த மாற்றத்துக்கு அப்புறமா உன்னோட இந்த செயல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மூலமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியே இரு, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. அதுதான் எல்லாருக்கும் நல்லது கல்பனா. இது ஒண்ணுதான் என்னோட ஆசை. அதை நீ எப்பவும் நிறைவேற்றுவேன்னு நான் நம்புறேன். முக்கியமா எனக்காக நீ மாத்திக்கிட்ட பாத்தியா? தேங்க்ஸ். இதை நான் மறக்கவே மாட்டேன் கல்பனா. அதே நேரத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். என்கிட்டயும் சரி, மத்தவங்க கிட்டயும் சரி, அன்பா இருன்னு சொல்றேனே தவிர எங்களை பார்த்து பயப்படணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன், நான் அதை விரும்பவும் மாட்டேன். ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறதுக்கும் அவங்கள பார்த்து பயப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ இப்படியே இரு. என்னையும் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களையும் பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. நீ நீயா இரு, சுதந்திரமா இரு. அதே நேரத்துல அன்பான அழகான கல்பனாவா இரு. அது போதும் எனக்கு. குட் நைட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.
கல்பனா, நானும் பாக்குறேன். காலையில இருந்து நான் போற இடத்துக்கெல்லாம் என்ன சுத்தி சுத்தி வர, ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட பேச தயங்குற? என்ன விஷயம் கல்பனா? நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே சொல்லிடுறேனே. உனக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். உன்னை பத்தி தப்பா பேசி உன்னை காயப்படுத்திருக்கேன். நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புதான். என்ன மன்னிச்சிடு. ஏ, என்ன கல்பனா? என்ன இது? மன்னிப்பு அது இதுன்னு பேசிக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? இல்ல வேதவல்லி, வேற ஒருத்தரா இருந்தா நான் பண்ணதுக்கெல்லாம் கோவப்பட்டு என் கூட மல்லு காட்டி சண்டை போட்டிருப்பாங்க. இல்லனா பதிலுக்கு எனக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருப்பாங்க. ஆனா நீ உன் மனசார இது வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதும் பண்ணதில்ல. உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் தான் இது நாள் வரைக்கும் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். என் தப்ப உணர்ந்து என்ன மனசார மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு வேதவல்லி. கல்பனா, நான் எதை பத்தியும் யோசிக்கல. நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? சரி, பழச பத்தி எதுவுமே பேச வேண்டாம், விட்டுரு. ம்? இனிமே சத்தியமா சொல்ற வேதவல்லி, உன் கூட நான் சண்டை போட மாட்டேன். உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். முக்கியமா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் மேலயும் அன்பா நடந்துக்கிறேன். நானும் உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான மருமகளா நடந்துக்கிறேன். இது சத்தியம். கல்பனா, நீ இப்படி பேசுறது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எதனால இந்த திடீர் மாற்றம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கல்பனா? சொல்றேன். உன்னை நான் மனைவியா ஏத்துக்கணும்னு நீ நினைச்சேனா முதல்ல நீ மாறணும் கல்பனா. முக்கியமா இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் நீ பொறுமையா நடந்துக்கணும். என் புருஷனுக்காக நான் என்னைய மாத்திக்க தயாரா இருக்கேன். அவரோட அன்புக்காக இனி எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்க தயாரா இருக்கேன். இது உன் மேல சத்தியம். நீ அன்பானவளா மாறினாதான் நான் உன்னை ஏத்துப்பேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. இந்த உலகத்துல அவரை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல வேதவல்லி. அவருக்காக நான் என்னைய மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் கல்பனா. நீ அன்னைக்கு வீரையா அண்ணன் கிட்ட பொறுமையா நடந்துகிட்டே, அதுவே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ எப்பவும் இப்படியே இரு கல்பனா. நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. கல்பனா, இந்த நேரத்துல நானும் ஒரு விஷயத்துக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன வேதவல்லி, நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அது சரி, உன்ன மாதிரி நானும் வெளிப்படையா சொல்லிடுறேனே, அதுதான் நல்லது. நீ உன் அம்மா வீட்ல இருந்து மறுபடியும் இங்க வந்த சமயத்துல நீ உண்மையாவே கர்ப்பமா இருக்கியான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதனால நானும் அவரும் சேர்ந்து உன் மேல சந்தேகப்பட்டு சில விஷயங்கள் பண்ணோம். அதுக்காக நான் இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நாங்க பண்ணது தப்புதான். எங்களை மன்னிச்சிரு கல்பனா. இனிமே எதுக்காகவும் நாங்க உன் மேல சந்தேகப்பட மாட்டோம். சரி கல்பனா, இனிமே நம்ம பழச பத்தி பேச வேண்டாம். நீ நல்ல விஷயம் சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்தோட மூத்த மருமகங்கிற முறையில இனிமே நீதான் இந்த குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்தணும். சரி வா, அத்தை முன்னாடி விளக்கேத்தி அவங்கள நினைச்சு சாமி கும்பிடலாம். இந்தா விளக்கேத்து.
விஷயங்கள் நம்ம வீட்ல நடக்குது. எங்களுக்கு எப்பவும் இது போலவே துணையா இருங்க அத்தை. இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கேன். அந்த பொய்யை எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நான் பண்ணது தப்புதான். இப்ப எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. உண்மை தெரியற அன்னைக்கு எல்லாரும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். அதுக்கு உங்களோட துணை வேணும். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை.